17 மாத பெண் குழந்தையிடம் காயம் ஏற்படும் அளவுக்கு கடுமையாக நடந்து கொண்டதாக பராமரிப்பாளர் ஒருவருக்கு எதிராக இன்று ஸ்லாங்கூர் காஜாங் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 24 வயது நோர் ஐன் இஸ்மாயில் எனும் அந்த பராமரிப்பாளர் அதனை ஒப்புக்கொண்டார். எனினும் மருத்துவ அறிக்கைக்காக காத்திருப்பதால் இவ்வழக்கு ஜூலை 2ஆம் தேதி செவிமடுக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். தற்போது 8 மாதம் கர்ப்பிணியான ஐன் தனது பராமரிப்பில் விடப்பட்ட 17 மாத குழந்தைக்கு வேண்டுமென்றே காயம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மே 28ஆம் தேதி மாலை மணி 4:15 வாக்கில் பண்டார் மக்கோத்தா சிராஸில் அந்த குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட்டுக்கு மேற்போகாத அபராதம் அல்லது அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். 8,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அந்த பராமரிப்பாளரை விடுவிக்க நீதிபதி இன்று அனுமதி வழங்கினார். முன்னதாக காஜாங் பண்டார் மக்கோத்தா சிராஸில் உள்ள சிறார் பராமரிப்பு மையத்தில் 17 மாத பெண் குழந்தை ஒன்று சித்திரவதைக்கு இலக்கானது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக கடந்த திங்கட்கிழமை போலீசார் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.